மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்டுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அருகில் உள்ள பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேட்ரி. பைக் காரில் யூஸ் பண்ணுற பேட்டரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முந்தைய காலகட்டத்தில் அனைவரும் மின்சாரம் பற்றி தெரியாமல் இருந்தோம். பிறகு மின்சாரமானது கண்டுபிடிக்கப்பட்டது. மின்சாரத்துக்கு ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த பேட்டரி. இன்றளவும் இந்த பேட்டரிகள் இன்றி எந்த வாகனமும் இயங்காது. மேலும் இப்பொழுது பைக்குகளில் பெரும்பாலும் கிக்கர் இல்லாத பைக்குகளே விற்பனைக்கு வருகிறது. இந்த பைக்குகளில் பேட்டரி திறனை இழந்துருச்சுன்னா பைக்குகளை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே கடினம். கார்களிலும் அப்படித்தான். நாம் ஒரு குறிப்பிட்ட வேலைகளில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். போய் மெக்கானிக் அழைச்சிட்டு வரணும், அந்த நேரத்தில் மெக்கானிக் ஃப்ரீயாக இருக்கணும், இது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. பேட்டரியை நம்ம நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே இது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்ள தேவையில்லை. பேட்டரி ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து ரிட்டர்ன் சார்ஜ் மூலம் பவரை சேமிக்கிற வரைக்கும் இந்த பேட்டரி தான் முக்கியமானதாக இருக்குது. பேட்டரி இல்லாத காரோ பைக்கோ டங்ஸ்டன் இல்லாத பல்பு மாதிரி. பேட்டரி கண்டுபிடிப்பதற்கு முன்பு ஸ்டார்ட் ஆகிறது, ஹெட்லைட் எரிவது, ஹாரன் அடிப்பது போன்ற அனைத்துமே எரிபொருள் மூலமாகத்தான் நடந்து வந்தது. பேட்டரி வந்த பின் அனைத்துமே மாறிவிட்டது. இப்பொழுது எரிபொருள் இன்ஜினுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. பேட்டரியானது லைட் செட்டிங், ஸ்டார்ட் ஆகிறது, ஹாரன், மியூசிக் சிஸ்டம் போன்ற அனைத்துக்கும் பேட்டரி மூலம்தான் இயங்குகிறது. பேட்டரி டெட் ஆயிடுச்சுன்னா நம்ம வாகனமும் கிட்டத்தட்ட டெட்டான மாதிரி தான். பேட்டரிகளில் நிறைய வகைகள் இருக்குது. எஸ்எல்ஐ ஸ்டார்டிங், லைட்டிங் அண்ட் இக்னிஷன். எல்ஐ லித்தியம் அயன். விஆர்எல்ஏ வேல்யூ ரெகுலேட் லீட் ஆசிட். டிசி டீப் சைக்கிள். எஸ்எல்ஐ பேட்டரின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் கார்களில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. லித்தியம் அயன் பேட்டரின்னு பார்த்தோம்னா மொபைல் பேட்டரி மற்றும் ஹைபிரிட் கார்களில் பயன்படுத்தப்படுகிறது. விஆர்எல்ஏ பேட்டரின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் பைக்குகளில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. டிசி பேட்டரின்னு பார்த்தோம்னா டிராஃபிக் லைட்டு, டிராஃபிக் சிக்னல் போன்ற இடங்களில் இது போன்ற பேட்டரிகள் பயன்படுத்தப்படுகிறது. இது போன்ற பேட்டரிகளை எப்படி பராமரிப்பது என்றால், பேட்டரி அமைந்திருக்கும் இடமானது துருப்பிடிக்காமலும் நீர் அதனுள் செல்லாதவாறும் பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பார்த்து கொள்ளாவிட்டால் பேட்டரியோட ஆயில் குறைந்துவிடும். பைக் அல்லது கார்களை ஒவ்வொரு சர்வீஸ் செய்யும் பொழுதும் பேட்டரியை தனியாக எடுத்து செக் செய்து கொள்ள வேண்டும். பிறகு பேட்டரி வீங்கி போயிருந்துச்சுன்னா அதோட லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உதாரணமாக மொபைல் பேட்டரிகள் கூட வீங்கி போயிருக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் பேட்டரியோட லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு. நம்ம வாகனத்தை எந்த அளவுக்கு ஓட்டிகிட்டு இருக்குமோ அந்த அளவுக்கு பேட்டரியானது சார்ஜ் ஆகிட்டு இருக்கும். நீண்ட நாட்கள் வண்டியை எடுக்காமல் இருக்கீங்கன்னா பேட்டரியோட ஆயில் சீக்கிரமே முடிஞ்சிடும். அட்லீஸ்ட் தினமும் ஒரு தடவையாவது ஸ்டார்ட் பண்ணி சிறிது நேரம் ஓட விட்டாலே போதும். பேட்டரியில் டிஸ்டில் வாட்டரை மட்டும்தான் ஊற்ற வேண்டும், சாதாரண தண்ணியை ஊற்றக்கூடாது. ஆசிட் அளவு குறைஞ்சி அப்படின்னா டாப் அப் கூடவே கூடாது. பேட்டரியில் லீக்கேஜ் இருக்கான்னு நீங்களே செக் செய்து கொள்ளலாம். அழுகிய முட்டை நாத்தம் வந்துச்சுன்னா வண்டியில் லீக்கேஜ் இருக்குன்னு அர்த்தம். பெரும்பாலும் கார்களை எடுக்கும் பொழுது பேட்டரிக்கான லைட்டிங் எரியுதான்னு செக் பண்ண வேண்டும். ஒரு பேட்டரியோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 4 to 5 வருஷம் வரைக்கும் தான். ஸோ உங்களுக்கு பேட்டரி பற்றி ஒரு சில நாலேஜ் வந்திருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தினம் தினம் பார்ப்பதற்கு ஸ்டிபின் டர்போ இன்ஜின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.